அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகெங்கனும் உள்ள சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இன்று மாலை இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, நேற்றைய தொடர்ச்சியான உபதேச குறிப்புகள் என்பதை இன்றைக்கு பேசுவதாக நேற்றைய சொற்பொழிவில் நான் சொன்னேன். அதன் பிரகாரம், அதாவது உயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடைசி நேர சொற்பொழிவாகிய பேருபதேச சொற்பொழிவு நேற்று முடிந்தது. அதன் பிறகு உபதேச குறிப்புகளில் வள்ளல் பெருமான் அண்டை பிண்ட லட்சணங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு திருவருள் சம்மதத்தினாலே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, உபதேச குறிப்புகள் தெய்வ நிலைய பதிப்பு, இது வடலூர் தெய்வ நிலைய பதிப்பாரால் இது வெளியிடப்பட்ட நூல். பலாயிரக்கணக்கான நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே உபதேச குறிப்புகள் 363வது பக்கத்தில் இருந்து 367வது பக்கம் வரைக்கும் உள்ள செய்திகள் மிக முக்கியமான செய்திகள். அது என்ன செய்திகள் என்றால், இந்த பிண்டமாகிய இந்த தேகம், இதற்குள்ளே உள்ள உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை, அதற்கு சைவ வைஷ்ணவ புராணங்கள் என்னென்ன பெயர்களை கொடுத்து அவர்கள் இதுதான் கடவுள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய செய்தியை இன்றைக்கு நாம் இந்த இதிலே உள்ள பிரகாரம் நான் சொல்லுவதை விட, அது அப்படியே இந்த உபதேச குறிப்புகளை படித்து காண்பித்து விட்டால் ஒரு அணுவும் தவறு நேராத இருக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை படிக்க ஆரம்பிக்கிறேன். இது தெய்வ நிலைய பதிப்பாகிய திருவருட்பா உரைநடை பகுதி. அந்த உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற அந்த பதிப்பில் பக்கத்தில் 363வது பக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. அதாவது, பிண்ட நியாயம். பிண்டம் என்பது இந்துடைய தேகம். இந்த தேகத்தில் என்ன நியாயம் என்பது, பிண்டமாகிய தேகம் எப்படி இருக்கிறது என்பதை பிண்ட நியாயம் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். அண்டம் என்பது இந்த கழுத்துக்கு மேலே உள்ள தலைப்பகுதியை அண்டம் என்பார்கள். இந்த அண்டம் என்பது கழுத்துக்கு மேலே உள்ள சிரசு, இந்த தலைப்பகுதி, இதுக்கு அண்டம் என்பது பெயர். பிண்டம் என்பது இந்த கழுத்துக்கு கீழே உள்ள பாதங்கள் வரைக்கும் உள்ள பகுதி பிண்டஸ்தானம். இந்த பிண்டஸ்தானத்தும் அண்டஸ்தானமும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. தலைக்கு மேலே உள்ளது, கழுத்துக்கு மேலே உள்ளது சிரசு. அந்த சிரசு என்பது தலை. அது அண்டம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அண்டம் என்பது மேலே இருப்பது வேலை, அது அண்டகோளம். அது எத்தனையோ உலகங்கள் இருக்கக்கூடிய அண்டகோளம். இந்த உடம்பிலே அண்டம் என்பது இந்த தலைப்பகுதிக்கு அண்டம் என்றும், தலைக்கு கீழே உள்ள உடல் வரைக்கும் உள்ள பகுதிக்கு பிண்டம் என்றும் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். இதில் இந்த பிண்டத்திலே கழுத்துக்கு கீழே பாதம் வரைக்கும் உள்ள பகுதி, அதற்கு பிண்டம் என்று பெயர். அந்த அண்டம் என்றத்தில், இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பகுதியில யார் யார் இருக்கிறார்கள் என்றால், அண்டத்தில் சோமன். சோமன் என்றால் யாரு? சந்திரன், சூரியன், அக்னி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த நெற்றி பகுதி. நெற்றி. இந்த பிண்டத்திலே, இந்த திரேகத்திலே பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் இருக்கும் இடம் பிரஜாபதி. பிரஜாபதி என்ற பிரஜைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆண் பெண் குறிகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரஜாபதி என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரது குறிகள். அது பிரஜாபதி. அது தொப்புள் மார்பு.
இந்த இடங்களிலே அவர்கள் வியாபித்திருக்கிறார்கள், சத்து வியாபித்து இருக்கிறது. இவர்கள் எல்லாம் உருவங்களா என்றால் இல்லை, இவர்கள் வாயு வடிவம். வாயு என்பது என்ன? காற்று. இப்படி சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களும், அண்டத்திலே தலையிலே இருக்கக்கூடிய தெய்வங்களும் சரி, இந்த பிண்டத்திலே உள்ள தெய்வங்களும் சரி, பிரஜாபதியும் அதே போல மற்ற தெய்வங்கள் சொல்லப்பட்டது, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமும் இந்த தொப்புள், மார்பு இந்த இடங்களிலே இவர்கள் காற்று உருவமாக உள்ளே இருந்து வேலை செய்கிறார்கள். இது உருவங்கள் அல்ல, வாயு வடிவம். இதில் பிரம்ம பேதங்கள் அனந்தம் இருக்கிறது. விஷ்ணு ருத்ர பேதங்களும் நிறைய இருக்கிறது. பேதங்கள் என்றால் வித்தியாசமான காற்றுக்கள் நிறைய இருக்கிறது. அண்டத்தை பார்க்கிறோம், இந்த தலைப்பகுதியாகிய அண்டத்தை பார்க்கிறோம், இந்த சிரசு பகுதியை பார்க்கிறோம். பிண்டம் விசாலம் உள்ளது, அதாவது கழுத்துக்கு கீழே இருந்து பாதங்கள் முடிய இருக்கக்கூடிய அந்த பிண்டமானது மிக விசேஷமானது, விசாலமானது என்றால் மிக பறந்து விரிந்து உள்ளது. அது உண்மைதானே? ஆகையினாலே இந்த மனித தேகத்தில் கோஷத்துக்கு 2.5 அங்குலத்திற்கு மேல், கோஷம் என்பது அடிவகத்திற்கு மேலே உள்ள இடம், அதாவது நம்முடைய ஆண் பெண் உறுப்புகளுக்கு மேலே அடிவகத்துக்கு மேலே உள்ள பகுதி, அந்த கோஷத்துக்கு மேலே 2.5 அங்குலத்தில் 4 சதுரமான ஒரு பை, ஒரு சதுரமான பை, இது போல ஒரு சதுரமான பை உண்டு, பை இருக்கிறது. அதில் 16 வயதளவும் உண்டாகக்கூடிய இந்திரியம் ஜலமாக சேருகிறது. இந்திரியம் என்பது ஆண்களுக்கு சுக்கிலம் என்றும் பெண் பிள்ளைகளுக்கு அது சுரோனிதம் என்றும் சொல்லப்படும். இவைகள் அவர்களுக்கு இளமையிலிருந்து 16 வயது வருகின்ற வரைக்கும் அந்த சதுர நிறமாகிய இந்த பையுக்குள்ளே, ஜவ்வு பையுக்குள்ளே அது ஜலமாக சேருகிறது. ஜலம் என்பது தண்ணீர். 16 வயதளவும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாக சேருகின்றது. அதைத்தான் மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. அதை மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. எது சொல்லுகிறது என்றால், விஷ்ணு புராணம் இந்த ஜலத்தை, இந்திரியத்தை, சுரநிதத்தை மானச தடாகம் என்று ஒரு பெயர் கொடுத்து சொல்லுகிறது. இந்த மானச தடாகம் என்ற பெயர் அங்கே இமயமலை சாரலிலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கிறதாக கதைகளிலே சொல்லப்படுகிறது. இப்படி 16 வயதுக்கு மேலே சேரும் இந்திரியம் உறைந்த அந்த ஜலத்திற்கு மத்தியில், அந்த தண்ணீருக்கு மத்தியில் அது சேருகிறது. அப்படி சேர்ந்து கொண்டு வரும் இந்த இந்திரியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும், பெண்களுக்கு சுரோனிதம், ஆண்களுக்கு சுக்கிலம், அது இந்திரியம் என்று பெயர். இந்திரியம் வடமொழி சொல். அந்த உறைந்த அந்த ஜலத்துக்கு மேலே அது சேருகிறது. அப்படி சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வண்ணமாக இருக்கும், மஞ்சள் கலராக பொன் வண்ணமாக இருக்கும். அது தாமரைப்பூ என்று சொல்லப்படும். யாரால் சொல்லப்படும்? வைஷ்ணவ புராணங்களாலே அந்த மேலே பொன் வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த வர்ணத்தை தாமரைப்பூ என்று சொல்லப்படும். அது தாமரைப்பூ என்று, அதன் மத்தியிலே ஒரு ஆவியானது, உஷ்ணமான ஒரு ஆவி 100 பங்கு வெகு நேர்மையாக இருக்கும். அதன் வண்ணம் பொன் வண்ணமாக இருக்கும் ஒரு ஆவி. அப்படியே லேசாக இப்போ காப்பியை எல்லாம் ஆற்றும் போது ஒரு விதமான ஒரு ஆவி வருகிறது அல்லவா, அதுபோல பொன் வண்ணமான அந்த ஆவியானது அங்கே சுற்றி கொண்டு இருக்கும். அதற்கு அனுஷ்டான தெய்வம், அந்த ஆவிக்கு அனுஷ்டான தெய்வம் பிரம்மன் என்று புராணங்கள் சொல்லுகிறது. பிரம்மன் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலம் சகல காலம் என்றும், சகல காலம் என்றால் நன்மையை விளைவிக்கக்கூடிய காலம். அந்த ஆவி உண்டானது பெண்களுக்கு மாதவிடாய் ஆன பிறகு ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக அந்த ஆவி உண்டாகும். அப்படி உண்டாகி ஆண் பெண் சேர்ந்தால் குழந்தைகள் பிறக்கும். அந்த ஆவி உண்டாகும் காலம் அவருக்கு, யாருக்கு? இந்த பிரம்மனுக்கு சகல காலம் என்றும், அந்த ஆவி அடங்கும் காலம் கேவல காலம் என்றும் சொல்லப்படும். அப்படி அந்த ஆவி உண்டாகும் காலத்திலே ஆண் பெண் செயற்கையானால் கருத்தரிக்கும். அதுக்கு சிருஷ்டி என்று பெயர்.
இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் கருத்தரிக்கும். அப்படி கருத்தரிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சிருஷ்டி என்று பெயர். அந்த சிருஷ்டிக்கு கர்த்தா யார் என்றால் பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. இதில் ஆவி உண்டாகி தொப்புளில் இருந்து ஒரு நாடி, ஆவி உண்டாகி நமது தொப்புளில் இருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் அப்படி லேசாக முகந்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக அக்னி தொப்புளிலிருந்து உண்டாகிறது. ஆகையினாலே தொப்புளில் விஷ்ணு குடியிருக்கிறார் என்று ஒரு புராண கதையை சொல்லுகிறது. விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் மேல் 2½ அங்குலத்திலே நேராக உட்பாகத்தில் ஒரு சதுரமான உள்ளே ஒரு பை இருக்கிறது. ஒரு பை உண்டு. புசித்த அன்னத்தை 5 நாழிகையில் பால் போன்ற ஜலமாக ருத்ரபாகத்திலே உள்ள ஆவி பிரித்து அந்த பையிலே சேர்க்கிறது. ருத்ரபாகம் என்பது அனல், அந்த உஷ்ணசக்தி. அந்த உஷ்ணசக்தி உடம்பில் இயற்கையாக இருக்கிறது. அந்த உஷ்ணசக்தியானது புசித்த அன்னத்தை, நாம் சாப்பிடுகின்ற எல்லா பொருள்களையும் பால் போல ஆக்கி சுருங்கி விரிங்கி சுருங்கி விரிந்து இப்படி சுருங்கவும் விரியவும் ஆக இருந்து அது பால் போல அதை ஆக்கி அங்கே ஆவி பிரித்து சேர்க்கிறது. அது நீர் போல, இறைப்பை நீர் போல அது வெள்ளை என்று அதை சுருங்கியும் விரிந்தும் அந்த உஷ்ண சக்தியினாலே நம்முடைய இடது பக்கம் உள்ள அந்த இறைப்பையில அந்த தண்ணீரானது, அந்த ஜலமானது அப்படி ஒரு பெரிய ஒரு குளம் போல அது தேங்கி நிற்கும். ஜலமாக ருத்ரபாகத்தில் ஆவி பிரித்து அந்த பையிலே, இறைப்பையிலே சேர்க்கிறது. அதை சிராப்தி என்று சொல்லுவார்கள். சிராப்தி பை என்பது உணவு குடல், உணவு பை, அதாவது இறைப்பை. அதில் அதை சேர்த்து விடுகிறது. அந்த பையில் இருக்கும் பால் போன்ற ஜலத்தின் மேல், தண்ணீரின் மேல் ஆளிலை வடிவை உடைய வயிற்றின் உட்பாகத்தில் அது உள்ளே படிவதனாலே அதே வண்ணமாக இந்த பால் வீட்டிலே காய்ச்சும் போது மேலே ஒரு ஆடை கட்டும் அல்லவா, பாலாடை, அதுபோல அதே வண்ணமாக அந்த உள்ளே உள்ள தண்ணீர் ஜலத்திலே ஒரு ஆடை கட்டி இருக்கும். அந்த ஆடையை, பாலாடையை ஆளிலை என்று சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? விஷ்ணு புராணம் அதை ஆளிலை என்று அந்த பாலாடையை எப்படி சொல்லுகிறது? அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு வட்டமாக அப்படி தலை தூக்கி இருக்கிறது. அதை சேஷன் என்று சொல்லுவார்கள். சேஷன் என்பது சேஷ வாகனம், சேஷன் என்பது நாகப்பாம்பு. அதுக்கு சேஷன் என்று சொல்லுகிறது. எது? அந்த வட்ட வடிவமாக தலை தூக்கி இருக்கிற நரம்புக்கு பெயர் சேஷவாகனம் என்று சொல்லுகிறது. அந்த குண்டலி வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில், நாடி என்பது நரம்பு மத்தியில் களிம்பு போன்ற ஒரு பச்சை மேனியாக, களிம்பு போன்ற ஒரு பச்சை மேனியாக இந்த உடம்புக்குள்ளே நீலவர்ணம், கருப்பு ரத்தம் பாய்ந்த கருப்பு நரம்புகள், சிகப்பு நரம்புகள், பச்சை நரம்புகள், பச்சை விதமான தசைகள், இந்த உடல் உறுப்புகள் அப்படி வர்ணமாக கலராக சில இடங்களிலே உள்ளே இருக்கிறது. அப்படி இந்த பச்சை மேனியாக, பச்சை வர்ணமாக ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை புராணங்கள் விஷ்ணு என்று சொல்லுகிறது. அந்த சக்தியின் முன் பின் நடு, அது ஒரு சக்தி இவ்வளவு பெரிய ஒரு சதை பிண்டம், பாதி முன் பின் நடு, இந்த 3 இடத்திலுமே, அந்த சத்தினுடைய 3 இடத்திலும் பொன் வண்ணமாக, ருத்ரா வண்ணமாக, குங்கும வண்ணமாக நிறங்கள் அமைந்திருக்கிறது. சதையில், சதை என்பது சதை, அதில் 3 இடத்துல 3 வண்ணமாக, ஒன்று பொன் வண்ணம், ஒன்று குங்கும வண்ணம், ஒன்று ருத்ரா வண்ணம் என்று சொல்லக்கூடிய 3 விதமாக அங்கே அந்த சதைகள் நிறமாக, கலராக, வர்ணமாக இருக்கிறது. அவற்றை ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று அந்த விஷ்ணு புராணம் பெயர் வைத்திருக்கிறது. அவற்றை சொல்லுகின்றது. அதன் மத்தியில ஒரு சக்தி இருக்கிறது. எங்கில? இந்த உடம்புக்கு மத்தியில. இப்போ நீலாதேவி, பூதேவி, ஸ்ரீதேவி என்று சொன்னோம் அல்லவா, அதன் மத்தியிலே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியானது விஷ்ணு மார்பிலே
லட்சுமி வைத்தார் என்று சொல்லுவார்கள். காலண்டரில் படம் போட்டிருக்கும் போது கூட பெருமாள் படமோ வெங்கடாசரி படமோ விஷ்ணு படமோ போட்டு அந்த படத்துக்கு உள்ளே மார்பிலே அந்த லட்சுமி தேவியின் படத்தை போட்ட காலண்டர்களை பார்த்திருக்கலாம். அதே போல அதற்கு அவர்கள் ஒரு சக்தி இருப்பதால் விஷ்ணு முன் சொல்லப்பட்ட அந்த நாடி நரம்பாகிய அந்த விஷ்ணு மார்பிலே லட்சுமியை வைத்தார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. இந்த குண்டலி வட்டமான நாடி மத்தியிலே உள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாக பிரிந்து ஒரு தலை மேலும் இன்னொரு தலை கீழுமாக மேலும் கீழுமாக 2 நரம்புகள் பிரிந்து செல்லுகிறது. இந்த நாடிகளின் மூலமாக அந்த சத்து மேலே செல்லும் போது பசுமை வர்ணமாக ஆகிறது. அது நன்றாக ஜீரணித்து உடம்புக்குள்ளே நமக்கு சுகமான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்ட பிறகு சத்துக்களை உண்டாக்கி கொடுப்பதற்கு பச்சை வண்ணமாக அந்த சத்து மேலே செல்லும் போது பீத வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீரணித்த பசுமை வண்ணமாக அந்த சத்து மேலே செல்லுகிறது. அப்படி செல்லும்போது நமக்கு உண்ட ஆகாரத்தினுடைய ஒரு தெம்பு சக்தியினாலே உடலுக்கு ஆரோக்கியமும் ஏற்படுகிறது. அது அதிகமான காரசாரமான ஆகாரங்களை சாப்பிட்டு வயிற்றிலே ஒரு கோளாறு ஏற்பட்டு வயிற்றோட்டம் போக்குவரத்து முதலிய நோய்களும் நமக்கு அடிக்கடி இந்த காரம் உப்பு புளிப்பு காரத்தினாலே உண்டாகும் அல்லவா? அப்படி மேலே ஒழுங்கானபடிக்கு அளவான உப்பு புளிப்பு காரம் முதலியவைகளை குறைத்து சாப்பிட்ட ஆகாரத்தினாலே உடம்புக்கு நன்மை ஏற்படும். உப்பு புளிப்பு காரம் என்பதை அதிகமாக சாப்பிட்டாலே குடலுக்கு தொந்தரவு கொடுத்து இந்த உடலுக்குள்ளே உள்ள ஒரு குடலானது அது அஜீரணப்பட்டு வகுத்தோட்டம் முதலிய நோய்கள் உண்டாகும். அப்படி மேலே சொல்லும்போது ஜீவிப்பு உண்டாகும், கீழே செல்லும் போது அது நிறங்கெட்டு தரங்கெட்டு வகுத்தோட்டம் போக்குவரத்து உண்டாகும். அப்படி உண்டாகும் போது அது நமக்கு தொந்தரவு தொல்லைகளை கொடுக்கும். ஆகையினாலே அப்படி மேலே செல்லுவது விஷ்ணு வைகுந்தம் போகிறார் என்று சுகமானபடிக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்ல விதமாக இருக்கும்போது அது காக்கும் கடவுள் விஷ்ணு, அந்த விஷ்ணுவானவர் வைகுந்தத்துக்கு போகிறார் என்று அந்த கதைகள் சொல்லுகிறது. தாறுமாறாக கண்டதையெல்லாம் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொண்டு வாந்தி பேதி முதலியவைகளை நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டு கஷ்டப்படும் போது அவர் சீராப்தியில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று பொருள்பட அவர் சீராப்தியில் இருக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்புண்டாகி இந்த பிரம்மனுக்கு ஆகாரத்தை அதாவது ஜீரணம் செய்வதற்கு உஷ்ணத்தை கொடுக்கிறது. அன்றியும் இந்த சதுரமான பையின் வலப்பாகத்திலே இன்னொரு பை இருக்கிறது. அந்த பையிலே அக்னி சத்து நிரம்பி இருக்கிறது. அது நாம் புசித்த வஸ்துக்களின் சத்தை கிரகித்து கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த சத்தை இரத்தமாக மாற்றி மேலே சொன்னபடியாக இந்த நரம்பு நாடிகளுக்கெல்லாம் அதை அனுப்பி வைக்கிறது. அது போக மீதம் உள்ள அசத்து, அதாவது சத்தெல்லாம் நீங்கின பிறகு உள்ள அசத்தை அது வலது பக்கமாக உள்ள இடத்திற்கு தள்ளி அது மலக்குடலிலே சேர்த்து விடுகிறது. அப்படி சேர்ப்பதனாலே இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமமின்றி, வெள்ளை ஜலம் என்பது சாப்பிட்ட ஆகாரத்தினுடைய அந்த சத்து அக்கிரமமின்றி உடம்புக்கு நன்மையை செய்யும்படியாக அதுவாக உடலுக்குள்ளே அது சமப்பட்டு அக்னி உண்டாகி மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கும்படியாக இந்த உடம்பை அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுகிறது. இப்படி செய்வதற்கு வடவாகினி என்று பெயர். இந்த உஷ்ண சக்தி உண்டாகிறது அல்லவா உடம்புல, அதுக்கு வடவாகினி என்று அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த உதராகினி என்று சொல்லக்கூடிய வடவாகினி குறைவுபட்டு சரியானபடிக்கு ஜீரணமாகாதபடிக்கு கண்ட ஆகாரத்தை சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே அது சென்று காரசாரத்தினாலே குடல்களை கெடுத்து உடல்நல கோளாறு உண்டாகிறது. இந்த உதிராகினை குறைவுபட்டால் சிராப்தியில் இந்த உணவு பையிலே உள்ள அந்த ஜலத்தின் தரங்கெட்டு நமக்கு நோய் உண்டாகும். இதுதான் இப்பொழுது உடம்புக்குள்ளே நாடி நரம்புகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை.
இது இப்படி சொன்னது, இப்போ நாம் சொல்லி வந்தது எல்லாமே வைஷ்ணவ புராணத்தினுடைய செய்திகள். தொப்புள் கொடி, அங்கே பச்சைமா மலைவேல் மேனி என்று பாடி அந்த சதைகள், அந்த ருத்ராவண்ணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, மூதேவி, நீலாதேவி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களுடைய பெயர்கள். அப்புறம் விஷ்ணு, அந்த விஷ்ணு ஒரு சதை, அதுக்கு பச்சையாக இருக்கிறது. அதை வைஷ்ணவ அடியார்கள் எல்லாம் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாக அமரரேரே ஆயிரங்கொழுந்தே என்னும் இச்சு வைத விரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருணு வேண்டேன் அரங்கமானருளானே என்று உருகி 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 பாடுகிறார்கள். இப்படி புராண கதைகளை எழுதி வைத்ததினாலே அவர்கள் இதை உண்மையாக நம்பி இப்படி பாடல்களாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது வைணவ புராணத்தில் உடம்பிலே உள்ள வைணவ புராணத்து செய்திகள். மானச தடாகம், ஜீரணமைக்கு ஒரு பெயர், முந்தி கமலம் என்று தாமரை என்று பெயர், அதில் சேருகிற அந்த இந்திரியத்துக்கு மானச தடாகம் என்று பெயர். இதெல்லாம் வைணவ புராணத்திலே வரக்கூடிய முக்கியமான இடங்கள். சேஷவாகனம், அதாவது பாம்பு படுக்கை, அதிலே பள்ளி கொண்ட பெருமாள், அதிலே பார்க்கடல். பார்க்கடல் என்பது எது? அந்த ஜீரண நீர், அது மேலே தூக்கி இருக்கிற நரம்புக்கு பெயர் சேஷவாகனம், அதிலே படுத்து கொண்டிருப்பதாகவும், ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய அம்மை பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதாகவும் படங்கள் எல்லாம் போட்டு வருஷம் காலண்டர்கள் எல்லாம் போட்டு நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட செய்திகள் நிறைந்த இருப்பது வைஷ்ணவ புராணம். அதற்கு அடுத்தபடியாக சைவ புராணத்துக்கு வருவோம். ஏறத்தாழ சைவ புராணத்து செய்திகளும் வைணவ புராணத்து செய்திகளும் ஒரே பக்கத்திலே ஒரே உடம்புக்குள்ளே இருக்கிற அந்தந்த சதைகளுக்கு ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு காரணத்தை கற்பித்து அது வேறு இது வேறு என்று சைவமாகவும் வைணவமாகவும் பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது அநேகமாக ஒரே ஒரு ஆரிய புலவர் தான் 2 புராணங்களையும் எழுதியிருக்க வேண்டும் என்பது இதில் வரக்கூடிய பேர்கள். சைவத்திலே வரக்கூடிய பேர்கள் விஷ்ணு, இதில் சிவபுராணத்திலே வருகிறது. சிவபுராணத்திலே வருகிற பேர் வைஷ்ணவ புராணத்திலே வருகிறது. இந்த சைவ புராணத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இந்த பையாகிய ஸ்தானத்திற்கு மேல், அதாவது இறைப்பையாகிய இந்த ஸ்தானத்திற்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்திலே மலர்ந்த இடது பக்கம் தாமரை பூ போல ஒரு பையுண்டு. இடது பக்கத்தில் இருதயம் இருக்கிறது. அதனை தாமரை பூ போல ஒரு பைய உண்டு. அது வெண்மையாயிருக்கும். தாமரை பூ கீழே தொங்கி கொண்டிருக்கும். அது மேலே வெண்மையாக பனி படர்ந்ததை போல ஒரு வெண்மையான நிறம் இருக்கும். இருதயத்துக்கு மலர்ந்த தாமரை பூ போல ஒரு பை இருக்கிறது. அது வெண்மையாய் இருக்கிறது. அதை கைலாசம் என்று சொல்லுகிறது சிவபுராணம். இந்த பையில் உள் முன் சொன்ன காற்றில் 10,000 கோடி பங்கு. இதே காற்று இங்கே சைவ புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் வருகிறது, இங்கே சைவ புராணத்திலையும் வருகிறது. இந்த பையில் முன் சொன்ன காற்றின் 10,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக அக்னிமயமாக ஒரு ஆவி இருக்கும். இதற்கு காரணாகினி என்று பெயர். இவ் அக்னியை கால சந்திர ருத்ர மூர்த்தி என்று சொல்லுவார்கள். யார் சொல்லுவார்கள்? சைவ புராணம் சொல்லுவார்கள். இப்பையின் அருகிலே இடதுபுறத்தில் மலர்ந்த தாமரை பூ போல இன்னொரு பை இருக்கிறது. அந்த பை பசுமை வண்ணமாயிருக்கும். அதற்கு முன் சொன்ன வெண்மை பைக்கும் ஒரு நாடி இருக்கிறது. நாடி என்பது நரம்புகள். அந்த நாடி மூலமாக காரணாகினி என்று சொல்லக்கூடிய அந்த உஷ்ணம் சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீரணம் பண்ணி உடம்புக்குள்ளே பிரளயம் ஏற்படாதபடிக்கு, நோய் உண்டாகாதபடிக்கு அது சமப்படுத்தி வைக்கிறது. அந்த மலர்ந்த பைக்கும் கீழிருக்கும் சிராப்தி பைக்கும், மேலே நெஞ்சிலே உள்ள மலர்ந்த அந்த பைக்கும் கீழே உள்ள இறைப்பையாகிய உணவு குழாய்க்கும் ஒன்றுக்கொன்று வாழ்வுகள் என்று சொல்லப்பட்ட அந்த நாடி நரம்புகள் சன்ன பின்னலாக கீழையும் மேலையும் மேலையும் கீழையும் பக்கவாட்டிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் அத்தனையும் நாடி நரம்புகளே. இந்த மலர்ந்த பைக்கு கீழே இருக்கும் சாப்தி பைக்கும் ஒரு நாடி இருக்கிறது. அதன் மூலமாக உஷ்ணம் கொடுத்து உடம்பை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கும். அதனாலே
ருத்ரனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாக அந்த சிவபுராணம் சொல்லுகிறது. இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமாகிய ஜலத்தில், விஷ்ணுவுடைய இடம் எப்பொழுதுமே ஜலம், நீர், தண்ணீர், அந்த ஜலத்தில் பிரமனிடமாகிய இந்திரியத்திலும் உள்ள குற்றங்களை, அதாவது விஷ்ணுவிடமாகி உள்ள ஜலத்திலும் இந்திரிய பிரம்மனிடத்திலே உள்ள அந்த குற்றங்கள், இந்திரியம் பிரம்மனிடத்திலே நம்முடைய பிரஜாபதியை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் பிரம்மன். அதுக்கு பிரஜாபதி என்றால் குழந்தைகளை உற்பத்தி, பிரஜைகள் என்றால் குழந்தைகள், பிரஜாபதி என்றால் குழந்தைகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அவர் யாரு? பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனிடத்தில் இருக்கிற அந்த குற்றங்களையும், தண்ணீரிலே எப்பொழுதும் சதா இருக்கிற அந்த விஷ்ணுவினிடத்திலே உள்ள ஜலதோஷமாகிய குற்றங்களையும் கண்டிப்பதால், அதாவது அதன் போக்குவதனாலே ருத்ரனை சம்ஹார கர்த்தா, ருத்ரன் என்பது உஷ்ண சக்தி, அந்த உஷ்ண சக்தியை சம்ஹார கர்த்தா என்று சிவபுராணங்கள் பெயர் வைத்திருக்கிறது. இந்த அக்னி பையில் குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. இங்கேயும் அக்னி பையிலே குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. அதில் 3 கிளையாக அது பிரிந்திருக்கிறது. அது மூலம் முதல் பிரமரந்திரம் வரையில், பிரமரந்திரம் என்பது நம்முடைய இந்த புருவமத்திக்கு பக்கத்திலே உள்ள ஒரு இடம். அந்த பிரமரந்திரம் வரையில் இடம் வலம் என்று, இடம் வலம் நடு என்று கத்திரி மாடலாக, இடம் வலம் நடு என்று கரெக்டாக துணிகளை நாம் வெட்டுகின்ற கத்திரி மாடலாக அபானனுக்கு இடம் கொடுத்து, அபானன் என்பது மரக்காற்று போவதற்கு இடம் கொடுத்து அது ஊடுருவி நிற்கும். இந்த நரம்புகளுக்கு சோம சூர்யாகினி என்று பெயர். இப்படி எது சொல்லுகிறது? சிவபுராணம் சொல்லுகிறது. இந்த நரம்புகளுக்கு சோம சூர்யாகினி என்று சிவபுராணம் சொல்லுகிறது. இத்தன்றி இந்த குண்டலி வட்ட நரம்பின் அடியில் 2 நரம்பு, வலது பக்கத்திலே 5 கமருடைய தலையாகவும் இடது பக்கத்திலே 6 கமருடைய தலையாகவும் அந்த நரம்புகள் தலை தூக்கி நிற்கின்றன. வலப்பக்கத்திலே உள்ள நரம்பு கொத்துக்கு வலத்திலே உள்ளது, அதற்கு கணபதி என்று பெயர். இடத்திலே உள்ள நரம்புக்கு சுப்பிரமணியர் என்று பெயர். மேற்படி 5 கவருடைய நரம்புக்கு கீழே கிருஷ்ணவண்ணமான ஒரு நரம்பு இருக்கிறது. இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடியின் அசைவினாலே அக்னி பைக்கு ஆகாரம் உண்டாகிறது, ஆதாரம் உண்டாகிறது. அதாவது உணவு குடலுக்கு ஜீரணிப்பதற்கு ஒரு சக்தி உண்டாகிறது. இதற்கு அந்த சக்திக்கு கணபதி என்று பெயர். மேற்படி 5 கவருடைய நாடிக்கு இடம் வலம் 2லும் சித்தி தத்துவம், புத்தி தத்துவம் உண்டு. இடப்பக்கத்திலே உள்ள 6 கவருடைய நாடிக்கு கீழ் அனந்த வண்ணமான, அதாவது நிறைய வர்ணங்களோடு கூடிய, அனந்தம் என்பது நிறைய வர்ணங்களோடு கூடிய ஒரு நாடி இருக்கிறது. அதற்கு மயூரம் என்று ஒரு பெயர். மயூரம் என்பது மயிலை குறிப்பதாக எடுத்துக்கொண்டு புராணங்கள் சொல்லுகிறது. மயூரம் என்று பெயர். இந்த நாடியின் அசைவினாலே 72,000 நாடியும் அக்கிரமமின்றி நிலைபெறுகின்றபடியால் இந்த நாடிக்கு சேனாவதி என்றும் ஒரு பெயர் என்று சிவபுராணம் சொல்லுகிறது. மேலும் வலதுபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுறத்து நாடிக்கு 40 மாத்திரையும் அளவு வித்தியாசமாக இருப்பதால் இவர்களை, யாரை? கணபதி சுப்பிரமணியராக இருவரையும் சகோதரர்களாக சொல்லுவதுமன்றி ருத்ர அம்சமாகவே புராணங்கள் வர்ணிக்கிறது. இந்த இதயத்தின் மேல் 2.5 அங்குல இடமான கண்டத்தில், இந்த இருதயத்துக்கு மேல் 2.5 அங்குலமான கண்டத்தில் மகேஸ்வரனும், அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவமும், அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் இந்த புருவ மத்தியில் விந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்திலே பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்திலே திக்ராந்தம், அதிக்ராந்தம், துவாதசாந்தம் முதலானவைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் இருக்கிறது. மகேஸ்வரஸ்தானம் முதல் விந்துஸ்தானம் வரையிலும் முன்போல இடம், நாடி, தொழில், வண்ணம் முதலிய யாவும் இருக்கிறது. நாதஸ்தானம் தொட்டு துவாதஸ்தானம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாச பேதம் இருக்கும். அதற்கு மேல்
அதிகாரண மாத்திரமாய் ஆன்மா அனுபவத்தில் அது விளங்கும். இவைகளெல்லாம் யோகிகள் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி பெரிய தவோ சிருஷ்டராக ஆகி இடைவிடாது தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேலான ஞானிகளுக்கு இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் அந்த தவத்தின் மகிமையினாலே ஒரு அனுபவங்கள் உடம்புக்குள்ளே உண்டாகிறது. திக்ராந்தம் அதிக்ராந்தம் என்றெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு இடத்தினுடைய ஞான அனுபவங்கள். அது நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு படித்தாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அது நாம் எப்படி தியானம் செய்து இவர்களெல்லாம் எந்த காலத்திலே பார்ப்பது? ஆகையினாலே இந்த உடம்புக்குள்ளே உள்ள இத்தனை வஸ்துக்களும் உடம்புக்குள்ளே தான் இருக்கிறது. மேலும் இந்த பிரம்மஸ்தானம் தொடங்கி, பிரம்மஸ்தானம் என்பது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு இடம். சுத்த சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயம் வரையிலே வாயு நாடி வண்ணமாகும், அதற்கு மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். அது அடியில் பறித்து வர வர நேர்மையாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய், அதாவது சீவனுக்கும் புலப்படாமல் அகண்டமாய் ஆன்ம காட்சியில் அருகி தோன்றுவதாய் இரண்டர கலந்து நிற்கும். இதற்கு சிவாகாரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். வள்ளல் பெருமான் சரித்திரத்திலே தர்மசாலைக்கு முன்பாக சரியான வெயிலிலே கீழே ஒரு ஆசனமிட்டு அமர்ந்து கொண்டு இப்படி இருக்கும்போது அவர் தலைக்கு மேலாக இந்த சொல்லப்பட்ட இந்த சிவாகாரண பூர ஸ்தம்பமானது அடியிலே பருத்து போக 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 ஒரு நூல் இலை மேலே அப்படி போவதை போல படங்கள் போட்டியெல்லாம் அந்த காலத்திலே பழைய நூல்களிலே அதை எழுதியிருக்கிறார்கள். அந்த மாதிரி யோக காட்சியிலே ஞானிகளுக்கு அவர்கள் கண்ட காட்சி அது. அதற்கு சிவாகாரண ஸ்தம்பம், சிவாகாரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். இப்படி சைவ வைணவ புராணங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற நாடி நரம்பு ரத்தம் இறப்பையினுடைய இயக்கம், அதே போல் இருதய இயக்கம், அதுக்குள்ளே உள்ள அணுக்கள் சக்தி சித்திகள், அதே போல சத்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் உருவம் இல்லாத உடம்பை இயக்கக்கூடிய அணுமாத்திரமாகிய அந்த சக்தி சித்தர்கள் அத்தனையும் சேர்ந்து இந்த உடம்பை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த முன் சொன்ன இருதய அக்னி பை, முன்னாடி சொல்லப்பட்ட இந்த இருதயத்தில் உள்ள அக்னி பையானது அக்கிரமமாய் விரிந்து, அதான் அதிக வேகமாக அக்னி பை விரிந்து இந்த குமிட்டி அடிக்கும்போது பார்த்தால் புசு 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 என்று அதை அடிக்கும்போது ஜுவாலையானது இந்த நெருப்பு கனல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்களிலோ இரும்பு துண்டத்திலே அது வேகமாக அடித்து அதை வேக வைக்கும். அதே போல அளவுக்கு அதிகமான ஆகாரத்தை நாம் அதிகமாக உண்டு விட்டால் இப்படி அக்னியானது பற்றாக்குறையினாலே அது வேக வேகமாக அது வேலை செய்யும். அக்னி அப்படி புசு 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 என்று அடிக்கும்போது அந்த கொல்லர் உலக்காலத்தில் வைக்கப்பட்ட சட்டியிலோ அல்லது இரும்போ கரைந்து நீராக ஓடும். அதே போல் வீடுகளிலே ஸ்டவ் வந்து விட்டது. ஸ்டவ்வில் அந்த காலத்தில் விறகடுப்பில் தண்ணீர் தட்டி ஒரு சட்டியில் தண்ணீர் வைத்து நல்லா விறகை எரித்து விட்டு மறந்து போய் விட்டு விட்டால் அந்த தண்ணி மொத்தம் வற்றி போய் அந்த சட்டி உடைஞ்சி போகும். அது அன்றும் இல்லை, உண்மை இன்றைக்கும் உண்மை. ஸ்டவ்விலே கூட சிம்மிலே வைக்காமல் நடுவிலே வைத்து விட்டு போய்விட்டால் தண்ணி சீக்கிரமாக அது சுண்டி போகும். அதன் பிறகு அந்த பாத்திரம் டம் என்று சத்தத்தோடு வெளியே வந்து கீழே விழுந்து விடும். அதை போல அருந்துதல் பொருந்துதலில் அதிகமான பற்று இருந்து அளவுக்கு அதிகமாக ஆகாரத்தை உட்கொள்ளுவதனாலே இந்த அக்னியானது விசிம்பித்து வேகமாக அடித்து ஜுவாலை உண்டாக்கி உள்ளே உள்ள இறப்பை நீரை அது சுருட்டி விடுகிறது. போதுமான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். அளவுக்கு அதிகமாக குடிக்கப்படாது, குறைவாகவும் குடிக்கப்படாது. உண்ட ஆகாரத்துக்கு ஏற்ப வள்ளல் பெருமான் ஆகாரம் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். சாப்பிட்டு முடிந்த பிறகு அளவான வெந்நீரை ஒரு அளவறிந்து அருந்தும்படி சொல்லுகிறார். இது அருந்துதல் பொருந்துதல். பொருந்துதல் என்பது பெண் சேர்க்கை. அது ஒரு காலம் வர வரைக்கும், விந்து உற்பத்தி ஆகிற காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே விந்து உற்பத்தி நின்று போகும்.
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுக்கு மாதவிடாய் நின்று போகும், ஆண்களுக்கு விந்து குறைந்து போகும். பலவந்தமாக உடல் உறவு பிறகு யாரும் செய்யக்கூடாது, உடம்பு கெட்டு போகும். இதைத்தான் வள்ளல் பெருமான் வரவுக்கு மீறிய செலவு செய்யக்கூடாது என்று சூசகமாக சொல்லுகிறார். இளமை காலத்திலே இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது, அதிக ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், ஓடியாடி பாடுபடுகிறோம், விளையாடுகிறோம், எல்லா வேலைகளும் செய்கிறோம். அப்பொழுது ஓரளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வயதான காலத்திலே நாடி நரம்புகள் தளர்ந்து போகிறது. சிலர் விவரம் தெரியாமலே 60ஆம் கல்யாணம் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு கோயிலிலே போய் 60ஆம் கல்யாணம் செய்கிறார்கள். 60 என்பதே நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் அறுபட்டு போறது, செயல்படாதபடிக்கு நின்று போறது, அந்து போறது. அப்புறம் அறுபட்டு போன பிறகு அப்புறம் கல்யாணம் என்னத்துக்கு? 60ஆம் கல்யாணம். 60 என்பதே நாடி நரம்புகளை அறுபட்டு போறது, செயலில்லாமல் நிற்பது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை மாற்றி 60ஆம் கல்யாணம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு வேடிக்கையானது. விவரம் தெரியாத காலத்திலிருந்து அப்புறம் எத்தனையோ கல்யாணம் செய்கிறார்கள். அதெல்லாம் அவரோட சௌரியத்தை பொறுத்தது. ஆனால் 60 வயதுக்கு மேலே நாடி நரம்புகள் தளர்ச்சியுற்று ஜீவிதம் பண்ணுவதே பெரிய காரியமாக போகும். இந்த நேரத்திலே திருமணம் என்று சொல்லக்கூடிய கல்யாணங்கள் எல்லாம் செய்வது ஒரு அறியாமை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி வள்ளல் பெருமான் சிராப்தி பையில் இருக்கும் ஜலம், அதாவது உணவு குழாயில் இருக்கும் ஜலமானது, நீரானது அதிக உஷ்ணத்தினாலே அது கூட சுருட்டி கொள்ளும். அதிகமான சிம்மிலே வைக்காமல் சென்டரில் வைத்து விட்டால் சீக்கிரத்திலே தண்ணி சூடாகி சட்டி உடைந்து போகும். அதுக்கப்புறம் சட்டி என்பது இந்த உடம்பு ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆகினாலே இந்த விந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஊறாது. அதனாலே குடும்பத்தோடு நாம் விலகி இருக்க வேண்டும் ஒழிய மீண்டும் மீண்டும் அதை ஏதாவது ஒரு உடம்பு ஒரு சுகம் தேடி இப்படி என்று செய்தால் சீக்கிரமாக எல்லாம் கெட்டடிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். இதை வள்ளல் பெருமான் சூசகமாக வரவுக்கு தகுந்த செலவு செய்ய வேண்டும் என்கிறார். அது உலகியலுக்கும் பொருந்தும். நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்துக்கு அளவாக செலவு செய்தால் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? அதிகமாக கடன் பெற்று செலவு செய்தால் மனசுக்கு கஷ்டம், வறுமை, துன்பம், கடங்காரன் தொல்லை எல்லாம் வரும். அதே போல உலகியலுக்கு அது இந்த உடம்பை பாதுகாத்து கொள்வதற்கும் அளவுக்கு தகுந்தபடி எவ்வளவு இரத்த உற்பத்தியானதோ அந்த உற்பத்திக்கேற்ப ஒரு காலத்தில் உடம்பு நன்றாக இருக்கும்போது நம் ஆடல் பாடல், ஒன்று சேருதல், குடும்பம் நடத்துதல் இவைகளின் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது அது முடியாத காரணத்தினாலே அவங்களெல்லாம் அடியோடு விட்டு இந்த உடம்பை பாதுகாப்பு பண்ணுவது மட்டும் எப்படி என்ற நல்ல நிலைக்கு சிந்தனை செய்து வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல அருந்துதல் பொருந்துதல் இவைகளில் சமமாக இருந்தால் மிரித்யு என்று சொல்லக்கூடிய யமன் வரமாட்டான். யமன் என்பது தனியாக ஒன்று வருவதில்லை. இவனுடைய ஆட்டமாட்டங்களினாலே உடம்பை இவனாக கெடுத்துக் கொள்வதனாலே அருந்துதல் பொருந்துதலில் அளவு கடந்து சாப்பிடுவது, வாந்தி பேறு உண்டாவது, இப்படி நாம் தான் நம் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். ஆகவே 3 வேளை ஆகாரத்தை 2 வேளையாக்கி வயது முதிர ஆகார கட்டுப்பாடோடு ஒழுக்கமான நல்ல வாழ்வோடு உயர்ந்த சிந்தனையோடு சதா அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் உடம்பிலே சுத்த உஷ்ணம் உண்டாகும். நல்ல நினைவுகளோடு இருந்தால் எல்லா வல்ல இறைவன் திருவருளால் நாம் நீண்ட நெடுங்காலம் வாழலாம். இந்த புராணங்கள் எல்லாம் இந்த நம்முடைய நாடி நரம்புகளில் இருந்துதான் சைவ வைணவ புராணங்கள் எல்லாம் தோன்றியது என்பதை ஒரு சிம்பாலிக்காகத்தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்திலே எடுத்து சொன்னார்கள். இந்த கொடி நமது உள்ளே உள்ள கொடி, அந்த கொடி வெளியே கிடையாது. நாடி நரம்புகளிலிருந்து ஒரு நாடி மேலே ஏறுகிறது, மேலே சபு தொங்குகிறது. அந்த சபுல மேலே வர்ணம் மஞ்சள், கீழே வெள்ளை என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா? அதை போல அவர் எப்படி இந்த உடம்புக்குள்ளே இருந்து சன்மார்க்க கொடியை எடுத்து நமக்கு காண்பித்தார்களோ அதே போல ஆரிய புலவர்கள் இந்த உடம்புக்குள்ளே இருந்து சைவ வைணவ புராணங்களை வகுத்து பகுதியை வைணவ புராணமாகவும் அதுக்கு மேலே உள்ள இருதய பகுதியை சிவபுராணமாகவும்
தொகுத்து பிரித்து கற்பனை கதைகளை சேர்த்து எழுதி வைத்திருக்கிறதை போல இந்த செய்திகள் இருப்பதனாலே இதை அப்படியே வாசித்து காட்டியிருக்கிறேன். உபதேச குறிப்புகள். இந்த உபதேச குறிப்புகள் தெய்வ நிலைய பதிப்பிலே வந்திருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு மேலே வள்ளலார் வந்து சித்தி பெற்ற பிறகும் பல ஆயிரக்கணக்கான பதிப்புகள் வெளிவந்திருக்கிறது. சன்மார்க்க சங்கத்து அன்பர்கள் இதை நோங்கி படித்து யாரும் இதை பொருளறிந்து படிப்பதில்லை. அப்படியே உபதேச குறிப்பிட தள்ளி விட்டு வேண்டிய சில செய்திகளை மட்டும் படித்துவிட்டு அப்படியே மேலாக நுனிப்புல் மேய்ந்ததை போல் போன்றதுனால இந்த விஷயங்கள் இருப்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பிலே பதிவிறக்கம் செய்து எழுதி வைத்தார்கள். அதை எழுதி வைத்ததைத்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். செய்திகள் இப்படியெல்லாம் இருக்கிறது. இதை சன்மார்க்க அன்பர்கள் சான்றோர்கள் படித்து பார்த்து விளக்கமாக தெரிந்து கொண்டு இந்த மத மார்க்கத்தில் இருந்து விடுபட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து மனித நேயத்தோடு நாம் எல்லோரும் சௌகரியமாக சுகமாக வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் எழுதி வைத்ததை மறைக்க கூடாது. எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இந்த பிராணங்கள் எல்லாம் நம்முடைய உடம்பிலே உள்ள நாடி நரம்புகளைத்தான் நாம் தெய்வமாக, நாராயணனாக, சிவபெருமானாக, காமாட்சியம்மனாக, மீனாட்சியம்மனாக எத்தனையோ 1000 நாமங்களை வைத்து நாம் இன்றைக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் உண்மையான கடவுள்கள் அல்ல. அத்தனையும் கற்பனையான கடவுள்கள். வடநாட்டு ஆரிய புலவர்களால் எழுதி வைக்கப்பட்ட கதைகள். அந்த கதைகளிலே ஒரு சத்து சாரமும் இல்லை. ஆகையினாலே இதை புரிந்து கொண்டால் சன்மார்க்கம் மேன்மையான மார்க்கம் என்பதை சன்மார்க்கர் உணர்ந்து கொண்டு சன்மார்க்கத்தை மென்மேலும் பரப்ப வேண்டும். சன்மார்க்க கொள்கையின் பிரகாரம் நடக்க வேண்டும். கற்க கசடர கற்க கற்றவன் நிற்க அதற்கு தக என்பதை போல சன்மார்க்கத்திலே வாயிலே சொல்வது ஒன்று, பாடல் படிப்பது மற்றொன்று, 6 திருமுறைகளையும் தொடர்ந்து படிப்பது இன்னொன்று. இப்படி எல்லாவற்றையும் போட்டு உழைப்பு படித்து ஒரு தேர்ந்து முற்றோதல் எல்லாம் படித்து கும்பகோணம் ஸ்டாலினுடன் சேர்ந்து ஏறத்தாழ நான் வந்து ஒரு 400-300 முறை இந்த முற்றோதல் அவர்களோட சேர்ந்தும் நமது உலக மையத்தில் இருந்தும் நான் செயலாளர் இருக்கும்போது 6 வருஷம் ஒவ்வொரு மாதமும் முற்றோதல் பண்ணுவோம். இப்படி பண்ணுவதனால் என்ன நன்மை என்றால் நிறைய சங்கதிகளை பெருமான் அங்கங்கே சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் சன்மார்க்கத்திலே தோய்ந்து உண்மையை புரிந்து கொண்டு ஜீவர்களுக்கு தொண்டு செய்வதே சன்மார்க்கம் என்ற முடிந்த முடிவுக்கு வந்து நாம் நல்லொழுக்கத்தோடு நியாயமான வாழ்வு வாழ்ந்து ஒரு கௌரவமான மனிதர்களாக, அன்புள்ளவர்களாக, மனிதர்களை மதிப்பவர்களாக நாம் மாறி சுத்த சன்மார்க்க கொள்கையிலே ஊறி நாம் திளைத்து அதை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் சுலபமாக ஒவ்வொருவரும் நோய் நொடி இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு 100 ஆண்டுகளாவது நாம் நிறைவாழ்வு வாழலாம். ஆகையினாலே இந்த சுத்த சன்மார்க்க உபதேச குறிப்பிட உள்ளது. இதுதான் செய்தி. இதுக்கு மேல் சன்மார்க்கம் ஒன்றுமில்லை. இதில் எத்தனையோ கிளைகள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக பிரித்து வரும் காலத்திலே அதை நாம் பேசலாம். ஒரு பகுதியாக எடுத்து பேசலாம். ஆகையினாலே சன்மார்க்கம் என்பது ஜீவகாருண்யம் செய்வது, சத்விசாரம் செய்வது, பிற உயிர்களுக்கு உதவுவது, உண்மையான அன்போடு இருப்பது, தன்னைத்தானே அறிவதற்கு சத்விசாரமும் பரோபகாரமும் அன்றாட தியானமும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து நம்மை நாமளே திருத்தி அமைத்து கொண்டு வள்ளல் பெருமானுடைய திருவடிகளே சரணம் என்று நாம் வாழ்ந்து வந்தால் அனைவரும் சௌகரியமாக சுகமாக வாழலாம். ஆகையினாலே உபதேச குறிப்புகளை அதிலே உள்ளதை உள்ளபடி படித்து காண்பித்து விட்டேன். இதில் என்னுடைய சரக்கு எதுவுமே கிடையாது. வள்ளலார் பதிவு செய்து வைத்திருக்கிற அந்த பக்கங்களை கூட குறிப்பிட்டு நான் சொல்லி இருக்கிறேன். சைவ புராணம், வைணவ புராணம் கிட்ட வந்து 363வது பக்கம் உபதேச குறிப்பு, 364வது பக்கம், 365வது பக்கம் சைவ புராண குறிப்பு, 366வது பக்கத்தில், 367வது பக்கத்தில், இப்படி 4-5 பக்கத்தில் உபதேச குறிப்புகள் நிறைவடைகிறது. இதை சன்மார்க்கிகள் அன்பர்கள் எடுத்து படித்து உண்மையானபடிக்கு உண்மையை தெரிந்து கொண்டு நாடி நரம்புகள் தான் தெய்வம் என்று அவர்கள் படைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் கோயில் கட்டி விழாவெடுத்து கும்பாபிஷேகம் செய்து நாம் அதை தெய்வங்களாக வழங்கி கொண்டிருக்கிறோம்.
என்பதை நாம் புரிந்து கொண்டால் சுத்த சன்மார்க்கத்தில் நல்ல நாட்டம் ஏற்படும். மதங்களாலே மனிதநேயம் கெடுகிறது. மதங்களாலே நமக்குள் ஒற்றுமை குறைகிறது. இந்த மதங்களாலே நமக்குள்ளே ஆன்மநேய வளர்ச்சி தடைபடுகிறது. ஆகையினாலே இந்த மதங்களை ஒழிப்பதே முக்கியமானது. மதங்கள் வளர வளர மனிதநேயம் குறையும். இது உண்மை. ஆகவே வள்ளலார் எடுத்துக்கொண்ட நோக்கம் சுத்த சன்மார்க்கத்தை உலகமெல்லாம் பரவும்படி செய்து மக்கள் அத்தனை பேருக்குமே இரவா பெருநெறியாகிய அந்த சுத்த சன்மார்க்க கொள்கையாகிய மரணமில்லா பெருவாழ்வை தான் பெற்றுக்கொண்டதைப் போல மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வள்ளல் பெருமான் பாடுபட்டு 6000 பாடல், அப்புறம் அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள், அப்புறம் திருவருள் வல்லமை நிறைய எழுதி குவித்திருக்கிறார்கள். அதில் எசன்ஸ் என்னவென்றால், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள தெய்வ வழிபாடெல்லாம் தேவையில்லை. ஏழைகளுக்கு சாப்பாடு போட வேண்டும். ஒழுங்காக ஒவ்வொருவரையும் மதித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மதிக்க வேண்டும், மிதிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல கொள்கைகளை வள்ளலார் வகுத்து கொடுத்து சுத்த சன்மார்க்கத்தை தமிழர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது உலகம் முழுவதுக்குமே பொதுவானது. எப்படி திருக்குறள் உலகம் முழுவதுக்கும் ஒரு பொதுவான நூலோ, அதுபோல திருக்குறளை படித்தால் இந்த உலகத்தையே ஆளலாம். இந்த திருவருட்பாவை முழுமையாக படித்தால் நாம் கடவுளே ஆகலாம். இதுதான் சுருக்கம். திருக்குறளை படித்தால் உலகை ஆடலாம். இந்த திருவருட்பாவை அத்தனையும் ஆய்ந்து ஓய்ந்து படித்து உணர்ந்தால் நாம் கடவுள் ஆகலாம். இதற்கு மேலே ஒரு மார்க்கம் இல்லை. இதற்கு மேலே சன்மார்க்கத்தில் எதுவும் இல்லை. அவரவர்கள் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவை இந்த உபதேச குறிப்புகளை உள்ளதை எடுத்து சொல்லி அதை நீங்கள் படித்து பாருங்கள் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்க அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நிறைவு.